Dear students, டெஸ்ட் நம்பர் 11 உடைய குரூப் 4 உடைய 25 ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் லாஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் 10 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 250 கொஷின்ஸ், இதோட 275 கொஷின்ஸ். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை ரீகால் பண்ணுங்கள், உங்களுக்கு குரூப் 4க்கு எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 101 ஃபஸ்ட்டு சம். ஸோ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம், ரைட்டா? ஸோ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம், 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமுடைய ஒரு அறையில் வேயப்பட வேண்டிய மிக குறைந்த எண்ணிக்கையிலான சதுர வில்லைகள் எவ்வளவு? ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம இதை மீட்டரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ 1517 சென்டிமீட்டர். ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா 902. ஓகே, ஸோ 9 மீட்டர் அப்படிங்கிறது 900 + 2 யூ வில் கெட் 902 சென்டிமீட்டர். ஸோ இது 1500 + 17 யூ வில் கெட் 1517. ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு ஒரு டைல்ஸ் தேவைப்படுது, ஓகேவா? ஸோ அந்த டைல்ஸுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 902 இருக்குது, 1517 இருக்குது. இதில் பொறுத்த வரைக்கும் 902க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா இது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ 902க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். சரியா? 2 4s are 8, பேலன்ஸ் 10 5, தென் அகைன் 1 451 பாதி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 451 இருக்குது. ஸோ 2ஆல் ஆகாது, 3ஆல் ஆகாது, 4ஆல் ஆகாது, 5ஆல் ஆகாது, 6ஆல் ஆகாது, 7ஆல் ஆகுமா? ஆகாது. 42 31 வந்துருச்சு. 8ஆல் ஆகாது, 9ஆல் ஆட் பிளேஸ் 9ஆல் டிவைட் ஆகாது. 10 11 11ஆல் ஆகுமா? 44 11. ஸோ 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4 times 44, பேலன்ஸ் 1 11, ஸோ 41. ஸோ 2 × 11 × 41 இந்த ஃபேக்டர் கிடைக்குது. சரியா? 2 × 11 × 41 மோர் ஆர் லெஸ் இந்த 1517மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ வேறு எதுவும் வராது. ஸோ இந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 41ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 41ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 times, ஸோ 100 எத்தனை டைம் போகும் அப்படின்னா 41 பார்த்தீங்கன்னா 151ல். ஸோ 3 40 120, 120 ப்ளஸ் ஒரு 123, 123 33 43 53. ஸோ 53ங்கும்போது உங்களுக்கு ஒரு செகண்ட் இருங்க. ஸோ 3 times, ஸோ 123. ஸோ 151ல் 123 எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 11ல் 3 போச்சுன்னா 8. ஸோ 428 287 மீதி இருக்குது. இந்த 287 எத்தனை டைம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை டைம் போகுது அப்படின்ட்டு. ஸோ 7 டைம் போகும். 41 × 7, ஸோ 287 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 1 7 4 7 28 287 வந்துருச்சு. ஸோ அப்போது இதனுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 41 × 37. இதனுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 22 × 41, ரைட்டா? இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. 22 × 41. ஸோ இங்கேயும் 41 இருக்குது, இங்கேயும் 41 இருக்குது. HCF இஸ் என்னது? 41. ஓகே, ஸோ HCF இஸ் 41. ஓகே, HCF கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ஏரியா, ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 1517 × 902. ஸோ இதான் டோட்டல் ஏரியா. இப்போது இதில் இந்த சதுர வடிவில் இருக்கக்கூடிய பக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 41 × 41. ஸோ இதுலேயும் 41 காமனாக இருக்குது, இதுலேயும் 41 காமனாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ சதுர 41 சென்டிமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஸோ டோட்டல் பெரிய ஏரியாவாக இருக்கும். இது சதுர வடிவத்தில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டரில் நமக்கு என்ன கிடைக்க போகுது? டைல்ஸு. இது எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 41 எத்தனை டைம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டைம்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சு தான். மறுபடியும் 41 எத்தனை டைம் போகும்னா 22. ஸோ 37 × 22. ஸோ 37 × 22, 2 7 14. ஸோ 2 7s are 14, 3 2s are 6, 20 21, 2 carry, 3 2s are 6, 6 + 2 8. 814 சதுர வில்லைகள் நமக்கு தேவைப்படும் டைல்ஸ், ஓகேவா? ஸோ 814. ஸோ ஒன்றுமே இல்லை, ரெண்டுக்கு HCF கண்டுபிடிக்கிறோம். காமனாக இருக்கிற வேலையை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே யூ வில் கெட் ஆன்சர். இது கேட்காத எக்ஸாம்ஸ் இல்லை. TNPC, SSC, RRB, TNUSRBயில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த சம்ஸ் கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் டைம் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் சம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ அடுத்தது 102 9 குழந்தைகள், ரைட்டா?
உங்கள் வீட்டு வேலைக்கு வராங்க 9 குழந்தைகள். எத்தனை நாளைக்கு வேலைக்கு வராங்க? 360 நாள். ஓகே, அதே வேலையை தான் செய்கிறாங்க. எத்தனை ஆண்கள்? 18 ஆண்கள். எத்தனை நாள்? 72 நாள். அதே வேலையை தான் 12 பெண்கள். எத்தனை நாள் செய்கிறாங்க? 162 நாட்கள் செய்து முடிப்பார்கள் எனில் 4 ஆண்கள், 12 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் செய்யக்கூடியதை எத்தனை ஆண்கள் செய்வாங்க, எத்தனை ஆண்கள் செய்ய வேண்டியதை பெண்கள் செய்வாங்கிற ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது குழந்தைகள், ரைட், சைல்டு. இது குழந்தைகள். இது அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆண்கள், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பெண்கள். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். குழந்தைகளையும் ஆண்களையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா 2 ஈக்குவல் தானே. 9 × 360 = 18 × 72. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 18 ஒரு டைம். இது எத்தனை டைம்? 2 18 36. ஸோ 20. 2 × 9 18. 180 என்னது? 72. இல்லைனா நம்ம அப்படியே டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். 9வது வாய்ப்பாடில் எத்தனை டைம் போகணும்? 9 × 8 72. மறுபடியும் 20 இருக்குது, 8 இருக்குது. ஸோ 4வது வாய்ப்பாடு 2 டைம். இது எத்தனை டைம்? 5. 5 × 20. ஓகேவா? ஸோ அப்போது இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 குழந்தைகள் எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்களுக்கு சமம். 5 குழந்தைகள் எதுக்கு சமம்? 2 ஆண்களுக்கு சமம். அடுத்தது ஆண்களும் பெண்களையும் ஈக்குவேட் பண்ணலாம். 18 × 72 ரைட்டா, 12 × 162. ரைட். ஸோ இது 18வது வாய்ப்பாடு ஒரு டைம். இது எத்தனை டைம்? 9 டைம். ஏன்னா உங்களுக்கு 10 18 180. ஸோ அப்போ 9 டைம் 162. ஸோ 9வது வாய்ப்பாடு 9 × 8 தான் 72. ஸோ 8 = 12. அப்போ 2 = 3. ஸோ 4th டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸ். ஸோ 2 ஆண்கள் எதுக்கு சமம் பார்த்தீங்கன்னா 3 பெண்களுக்கு சமம். ரைட்டா? 2 ஆண்கள் = 3 பெண்களுக்கு சமம். அப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். அப்போ 5 குழந்தைகள் எதுக்கு சமம்? 3 பெண்களுக்கு சமம். ஏன்னா இங்கேயும் 2 ஆண்கள் வந்துருச்சு. ஓகேவா? இங்கேயும் 2 ஆண்கள் வந்துருச்சு. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 5 குழந்தைகள் = 3 பெண்களுக்கு சமம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 5 குழந்தைகள் = 2 ஆண்களுக்கு சமம். அதே மாதிரி 2 ஆண்கள் = 3 பெண்களுக்கு சமம். அதே மாதிரி அப்போது 5 குழந்தைகள் எதுக்கு சமம்? 3 பெண்களுக்கு சமம். இதையும் வச்சோம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. 5 குழந்தைகள் = 2 ஆண்கள், 2 ஆண்கள் = 3 பெண்கள். 5 குழந்தைகள் எதுக்கு சமம்? 3 பெண்களுக்கு சமம். ரைட்டா? இப்போது கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆண்கள், 12 பெண்கள், 10 குழந்தைகள். 4 ஆண்கள், ஓகே, 4 ஆண்கள், 10 குழந்தைகள் ப்ளஸ் என்னது? பெண்கள் எத்தனை? 4 ஆண்கள், எத்தனை பெண்கள்? 12 பெண்கள். ரைட், 12 பெண்கள், 10 குழந்தைகள். 12 பெண்கள் ப்ளஸ் 10 குழந்தைகள். 4 ஆண்களுக்கு பதிலாக எல்லாமே நான் குழந்தையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆண்களை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெண்களாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆண்களை எல்லாமே என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 2 ஆணுக்கு 5 குழந்தை அப்படின்னா 4 ஆணுக்கு என்ன பண்ணலாம்? × 2 2 10 குழந்தைகள் மாற்றியாச்சு. அப்போ 4 ஆண்களுக்கு பதிலாக என்ன பண்ணியாச்சு? 10 குழந்தைகள். சரி, 12 பெண்களுக்கு பதிலாக ரைட்டா எத்தனை குழந்தைகள் போடலாம்? இப்போ 3 பெண்கள் = 5 குழந்தைகளுக்கு சமம். 3 × 4 தான் என்ன வரும்? 12. அப்போ 5 20. அப்போ 20 குழந்தைகள். அப்போ 12 பெண்கள் எதுக்கு சமம்? 20 குழந்தைகள் வேலை செய்வதற்கு சமம். 10 குழந்தைகளை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். 20 10 40 குழந்தைகள். நமக்கு ஒரு நாளைக்கு 40 குழந்தைகள் வேலைக்கு வர்றாங்க. எத்தனை குழந்தைகள் வேலைக்கு வர்றாங்க? ஒரு நாளைக்கு 40 குழந்தைகள் வேலைக்கு வர்றாங்க. நமக்கு ஒரு வேலை முடியணும்னா எத்தனை குழந்தைகள்? 9 × 360. ஓகேவா? 9 நமக்கு என்ன தேவைப்படுறாங்க? 9 × 360 குழந்தைகள் ஒரு வேலையை செய்து முடிக்க தேவைப்படுகிறது. நமக்கு 40 குழந்தைகள் கைவசம் வராங்க. 0 0 கேன்சல். 4 ஒரு நாள் 4 4 9 36. ஸோ 9 × 9 அப்படின்னா 81 நாட்கள். எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? 81 நாட்கள் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஸோ கொஷின் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா குயிக்காக சால்வ் பண்ணிக்கலாம். 9 குழந்தைகள் 360 நாள். அதே வேலைங்கிறதுனால ஈக்குவல் டு போட்டாச்சு. 18 ஆண்கள் 72 நாள். அதே வேலையை தான் 12 பெண்கள் என்ன பண்ணுறாங்க? 12 பெண்கள் 162 நாட்களில் வேலை செய்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணி கம்பேர் பண்ணி ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டான ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். 4 ஆண்கள் 12 பெண்கள் 10 குழந்தைகள். இதை குழந்தைகளாக மாற்றினாலும் சரி, ஆண்களாக மாற்றினாலும் சரி, பெண்களாக மாற்றினாலும் சரி, யூ வில் கெட் தி சேம் டேட்டா.
ரைட்டா? சரி, 40 குழந்தைகள் ஒரு நாளைக்கு வேலைக்கு வர்றாங்க. நமக்கு இத்தனை குழந்தை தேவை. அப்போது 81 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேலையை செய்து முடிப்போம். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தா உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குரூப் 1ல் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 5 நிமிஷம் ஆச்சு. பட் என்ன பண்ணுறது, மற்ற சம் ஈஸியாக கேட்கும்பொழுது ஒரு சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது 108வது கொஷின், 108 கொஷின். இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். பட் ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ட்ரையல் அண்ட் எரரில் கூட போகலாம். பட் இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். ஒரே இடத்தில் கூட்டமாக உள்ள பசு, ரைட்டா, கோழிகள் 2 மடங்கு, ஓகே, ஒரு கூட்டத்தில் இருக்குது. ஒரே கூட்டத்தில் கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழிகளுடைய 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகம். சரி, கவ்வோடது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் கவுஸ் இருக்குது, ரைட்டா. கோழி எத்தனை இருக்குது ஒரே இடத்தில், பசு கோழி, ரைட்டா. பசுவுக்கு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, கோழியோடது ஒய்னு வச்சுக்கோங்க, ரைட்டா. தலை 2க்கு 1 தான் இருக்கும், ரைட்டா. எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது எப்படி சொல்கிறாங்க, கால் எத்தனை கால் இருக்கும், 4x, ரைட்டா. இது 2y. இது தலை, பசுவின் தலை எக்ஸு, பசுவினுடைய கால் 4x, ரைட்டா. கோழியின் தலையோட எண்ணிக்கை ஒய்னா, காலோட எண்ணிக்கை கோழியோடது என்ன இருக்கும், 2y. அவ்வளோதாங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன சொல்கிறாங்க, இஃப் த நம்பர் ஆஃப் லெக்ஸ் ஆஃப் எ குரூப் ஆஃப் கவ் அண்ட் சிக்கன் இஸ் 14 மோர் தென் ட்வைஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், ரைட்டா. ட்வைஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஸோ ட்வைஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படிங்கிறது 2 × x + y. அதே மாதிரி கால்வோட எண்ணிக்கை என்ன சொல்கிறாங்க, 4x + 2y 14 கூடுதலாக இருக்கும், ரைட்டா. ஒரே இடத்தில் கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழிகளுடைய 2 மடங்கு தலைகள். எத்தனை மடங்கு தலைகள், 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகமாக உள்ளது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இதுதான் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன். ஓகேவா? தலைகளுடைய 2 மடங்கு எண்ணிக்கையானது எதற்கு சமமாக, கால்களோட எண்ணிக்கை ப்ளஸ் 14 கூடுதலுக்கு சமமாக உள்ளது எனில், ரைட்டா, மொத்தம் எத்தனை பசுக்கள் உள்ளது, பசுனா என்னது, எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2x + 2y = 4x + 2y + 14, ரைட்டு. இந்த 2y என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த 2x இந்த இடம் போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2x என்னவாயிரும், 4x - 2x, அப்போ 2x. இந்த 14 இந்த இடம் போயிடுச்சுன்னா -14. x = -14/2. யூ வில் கெட் ஆன்சர் 7. எக்ஸோட வேல்யூ என்னது, 7. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு, 7. ஸோ மைனஸில் இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி, ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ x = 7, ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவில் வராது. ஜஸ்ட் யூ புட் 7. நெக்ஸ்ட் கொஷின் 109. ஸோ திஸ் கொஷின் இஸ் வெரி ஈஸி கொஷின். ஒரு மனிதனின் 3 மாத வருமானம், ரைட்டா. நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய ஒரு மனிதன் 3 மாத வருமானம், ஸோ 3 மந்த் வருமானம், இன்கம், ரைட்டா. 3 மந்தோட இன்கம் இஸ் ஈக்குவல் டு 4 மந்த்து எக்ஸ்பென்சஸ்க்கு சமம். சரி, ரைட்டு. 3 × 4 என்னது, 12 மந்த்து. 12 மந்த் இஸ் ஈக்குவல் டு 12 மந்த் சம்பளம் வாங்கினா 4 × 4 16 மாதம் என்ன பண்ணிக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷம் 1 இயர் இன்கம் வச்சு எவ்வளோ சேவிங் பண்ண முடியுது. இதிலேருந்து என்ன இன்டைரக்ட் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மந்த்து நம்ம என்ன பண்ண முடியும், சேவிங்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவருடைய வருட சேமிப்பு 600. அவருடைய வருட சேமிப்பு என்ன சொல்கிறாங்க, 600 இருந்தால் அவரின் மாத வருமானம் எவ்வளவாக இருக்கும்? ஓகேவா? அப்போது இந்த 4 மந்த் இருக்கு இல்லையா, அந்த 4 மந்த்ஸ்க்கு எவ்வளோ சேவிங்ஸ் சொல்கிறாரு, 600 சொல்கிறார், 600 rupees. ஓகே, அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 மந்த் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம், 3 மந்தோடைய இன்கமுக்கு சமம். அப்போ 3 மந்தோட இன்கம் எவ்வளோ, 600 ரூபா. அப்போ 1 மந்தோட இன்கம் எவ்வளோ, 200 ரூபா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. புரியுதா? ஸோ இதுதான் கம்பேரிஷன். இந்த கம்பேரிஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக சம்ம முடிச்சிடலாம். ஒரு மாதத்துக்கு 200 ரூபாய்னா 2 12. ஸோ அவருடைய மாத வருமானம் தான் கேட்குறாங்க. ஸோ மாத வருமானம் 200 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 3 மாதம் சம்பாதிக்கிறது செலவுக்கு எத்தனை மாதம் வருது, 4 மாதம் வருது. அப்போ ஒரு வருஷம் சம்பாதிச்சா 12 + 4 மந்த் நீங்கள் என்ன பண்ணலாம்,
எக்ஸ்ட்ராவாக ஒரு வருஷம் சம்பாரிச்சா 4 மாதம் சேர்த்து செலவு பண்ணிக்கலாம். அப்போ இந்த 4 மந்த்து அப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 600. இந்த 600 அப்படிங்கிறது இந்த 3 மாதத்துடைய இன்கம் அப்படிங்கிறது தான் வருது, ரைட்டா? ஏன்னா இங்கே பாருங்கள் 3 மந்த் இஸ் ஈக்குவல் டு 4 மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது 4 மந்த்தோடையது சேவிங் 600னா அப்போ 3 மந்த்தோடைய சம்பளம் எவ்வளோ வரும்? 600 வரும். செலவு 4 மந்த்தோடைய செலவு 600 அப்போ 3 மாதத்தோடைய இன்கம் என்னவோ வரும்? 600 தான் வரும். ஸோ இப்போ 3 மந்த்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600னா அப்போ 1 மந்த் இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஆண்டு வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 × 12 2400. ஓகே, ஒரு மனிதரின் 3 மாத வருமானம் அவரின் 4 மாத செலவுக்கு சமம். அப்போ 3 மந்த் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 4 மந்த்துடைய எக்ஸ்பென்ஸ். அப்போ இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 மந்த் இஸ் ஈக்குவல் டு 16 மந்த். 12 மாத வருமானம் எதுக்கு சமம்? 16 மாதம் செலவுக்கு சமம், ரைட்டு. எனில் அவருடைய வருட சேமிப்பு, ஒரு வருடத்தில் சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 600 ரூபா. அப்போ ஒரு வருடத்தில் சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா சேமிக்க முடியுது அப்படின்னா இந்த 600 ரூபாயை வச்சு என்ன பண்ணலாம்? இவர் இந்த 4 மாதத்துக்கு எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணலாம். அப்போ இந்த 4 மாதம் எக்ஸ்பென்ஸ் எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் இன்கமுக்கு சமம். அப்போ 3 மாதம் இன்கம் எதுக்கு சமம்? 600 ரூபா. அப்போ ஒரு மாதம் அப்படின்னா 200 ரூபா முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஷின் 113வது கொஷின் பாருங்கள். ஒரு பொருளின் விற்ற விலை மற்றும் அடக்க விலைக்கு இடையே உள்ள வித்தியாசம் 240 ரூபா. ஸோ செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசம் 240 ரூபா. மேலும் லாப சதவீதம் என்ன சொல்கிறாங்க? 20%. அப்போ இந்த 20% இஸ் ஈக்குவல் டு 240. அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 20 × 5 100%. அப்போ 24 × 5 1200. அப்போ அந்த பொருளுடைய வாங்கின விலை எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் 1200. ஓகே, ஸோ இங்கே 1200 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி 1200 போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? அந்த பொருளை விற்ற விலையை காண்க. ஸோ அடக்க விலை கண்டுபிடிச்சாச்சு 1200. லாப சதவீதம் எவ்வளோ? 20%. 10%னா 120 ரூபா, 10%னா 120 ரூபா, 20%, 120 240. அப்போ 1440 தான் என்னது சரியான விடை. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவசரப்பட்டு 1200 சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது தப்பு. ஸோ 1440, ஏன்னா விற்பனை விலை கேட்டிருக்கிறாங்க. அடக்க விலைன்னு கேட்டிருந்தால் நீங்கள் 1200 போட்டிருக்கலாம். விற்பனை விலைன்னு கேட்கும்பொழுது 1440 தான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேள்வியை நல்லா படித்து பார்க்கணும். அதே மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்லையும் இந்த மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. கேட்கும்பொழுது ஏ கேட்டிருக்காங்களா, பி கேட்டிருக்காங்களா, தந்தையா மகனா, தாயா மகளா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? ஸோ 116வது கொஷின் அடுத்தது. 116 கொஷின் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்துக்கு விற்கிறார். லாஸ் எவ்வளோ? 20% லாஸ். ஓகேவா? லாபம் 5% அதிகரிக்குது. ஸோ இந்த 5% 20%க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25%. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் வேல்யூ 100 எடுத்திங்கன்னா இது 20% லாஸ்னா 80, 5% ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105. அப்போ 80க்கும் 105க்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 25 ருபீஸு. ஓகேவா? ஸோ அப்போது 20%, அப்போ அந்த 20 இருங்க ஒரு நிமிஷம். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில், இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 100 ருபீஸ். இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க? விற்பனை விலை ரூபாய் 100 அதிகரித்திருந்ததால் 5% லாபம் இருந்திருக்கும் பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 25% இஸ் ஈக்குவல் டு 100. அப்போது 100% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 400. அப்போ இது என்னவாக தான் இருந்திருக்க முடியும்? 400 ரூபாயாக மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஒரு ஆர்டிக்கலில் 20% லாஸ். ஓகேவா? if the selling price has been increased by 100, this would have been a gain of 5%. அப்போ 25% என்ன பண்ணணும்? அவர் ஹைக் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன? அப்போ 400 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பொருளுடைய விலை என்னது? 400 ரூபாயா? இப்போ இந்த பொருளுடைய விலை 400 ரூபாய்னா 20% என்ன பண்ணுறாரு? லாஸ்னால் எவ்வளோ? 10% 80, 320 ரூபா. 320 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு? விற்றுருக்கிறாரு. இப்போ ஒரு 5% லாபம் அடையினா 10%னா 40. அப்போ 420. 5% லாபம் வரணும்னா 420 ரூபா. அப்போ 320க்கும் 420க்கும் என்ன வித்தியாசம் வந்துருச்சு? இந்த 100 ரூபா வந்துருச்சு இல்லையா? அப்போ 100 ரூபா சேர்த்து விற்றா தான். 320 ரூபாய்க்கு விற்காமல் 420 ரூபாய்க்கு, அதாவது 100 ரூபா சேர்த்து விற்கும் பொழுது 420 ரூபா. அப்போ 5% லாபம் வந்துருச்சு. அப்போ 20% நட்டத்திலேருந்து 5%ங்கும் போது 20 5 டைரெக்டாக போடுறது. 25% இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அப்போ தான் அதுக்கு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 123வது. அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர்
அடிப்பக்கம் என்னது 10 சென்டிமீட்டர், உயரம் எத்தனை 8 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னது ஆஃப் BH. ஓகேவா, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் 10 × 8 80/2, இதுக்கு என்ன வருது 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள், 12 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் பக்கங்கள் உள்ள முக்கோணம். இது என்னதுன்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். ஏன்னா 12 5 13, இதுவுமே என்னது 5 6 5 12 60 60 ஆஃப் BH. ஓகே, ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் 5 இன்ட்டு உயரம் 12 5 12 60 60/2 என்ன வந்துருச்சு 30 வந்துருச்சு. ஸோ அப்போ இதுக்கு என்ன 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம். ஸோ இந்த முக்கோணம் இருக்குது எல்லாமே 10 சென்டிமீட்டர். முக்கோணத்துக்கு என்ன ஃபார்முலா, முக்காலுக்கு தொப்பி √3/4 × a ஸ்கொயர். ஸோ √3/4 × a ஸ்கொயர்னு என்னது a × a 100, அப்போ 25. ஸோ 25 × 1.732. ஓகே, 1.25 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 1 டைம்னா 25. ஸோ ப்ளஸ் இதில் முக்கால்வாசி எவ்வளோ, ஒரு வேளை 24 இருந்ததுன்னா 18. அப்போ 25 + 18 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 35 45 43 வருது. ரைட்டா? ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலே போதும். ஸோ 43 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள், செங்கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் உள்ள முக்கோணம். ரைட்டா? பக்கங்கள் என்னது 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இன்க்ளூட்ஸ் ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 3 4னா 3 9 4 14 5 தான் வரும். ஸோ அப்போ 3 12 12/2 என்னது 6 தான் வரும். 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். பின்வருவனவற்றுள் பரப்பளவில் பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தான். ஏக்கு 40, பிக்கு 30, சிக்கு 43 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சிக்கு வெறும் 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ 124, ஒருவர் 2600ஐ 3 வெவ்வேறு பகுதிகளாக, ரைட்டாக X% எக்ஸு ஒரு அமௌண்ட்டு, ஒய் ஒரு அமௌண்ட்டு, இசட் 3 பகுதியை பிரித்து கொடுக்குறாரு. 3 பேருக்கு, அருண் பாலாச்சந்தருக்கு. ஒருத்தங்களுக்கு 4%, இன்னொருத்தவங்களுக்கு 6%, இன்னொருத்தவங்களுக்கு 8%. தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவான தனி வட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டி விகிதத்திற்கு செய்த முதலீடு எவ்வளவு? சரி, இது ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, இது X%ன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து என்னென்னு வச்சுக்கோங்க இசட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3. ஏன்னா 3 வட்டி என்ன சொல்கிறாரு, சமம்னு சொல்கிறார் ஒரு வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு. ஸோ PNR/100, PNR/100, அதே மாதிரி தான் PNR/100, PNR/100. இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அசல் எக்ஸு, இதுக்கு அசல் ஒய், இதுக்கு அசல் இசட்டு, என்ன எல்லாமே ஒன்று தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறும். ரைட்டா? ஸோ அப்போது எப்படி ரேஷியோ வரும் அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஸோ இதெல்லாமே சமம், ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 4 × ஒரு வருஷம் /100, ஒய் இன்ட்டு 6 × 1 /100, இசட் இன்ட்டு 8 × 1 /100. 100 எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 2x 4x ஃபஸ்ட் என்ன வருது 4x 6y 8z, இது ரேஷியோவாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து /2 காமனாக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2x 3y 4z. ரைட்டா? இப்போது 2x = எதுக்கு சமம், ரேஷியோ = 6y, 6y = 8z, இதுதான் ஈக்குவல். 2x = 3y, x/y = என்ன 3/2. இதை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க போகிறோம். y இங்கே 2 வந்துச்சுன்னா அதுலேயும் y 2 வரணும். 3y/4z = 3y = என்னது 4z. அப்போ y/z = என்ன 4/3. ரைட்டா? அப்போ இங்கே y வந்து 2 வந்திருக்கு, இங்கே 4 இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 இது என்ன மாறும் 3/2 மாறும். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே y2 வந்துருச்சு, இங்கே y2 வந்துருச்சு. அப்போ கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம் 3:2:3/2. இசட்டோட வேல்யூ என்னது 3/2. ரைட்டா? இசட்டோட வேல்யூ ஏன்னா 2ஆல் 4/2 தான் 2, 3/2 அப்படியே வச்சுக்கிறோம். ஒய்யோட வேல்யூ 2 வந்துருச்சு, இங்கே ஒய்யோட வேல்யூ 2 வந்துருச்சு, இசட்டோட வேல்யூ 3/2. 3:2:3/2ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மல்டிப்ளை பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் 2 3 6 4 3. ஸோ இதுதான் ரேஷியோ 6:4:3ங்கிற
அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ 2600 ரூபா. 2600 ரூபாய்னா இதுக்கு முதலீடு செய்த தொகை அப்படின்னா இண்டிவிஜுவல் ரேஷியோ 6, சம் ஆஃப் ரேஷியோ 13 இன்ட்டு 2600. 13 ஒரு டைம், இது 2 டைம். 6200 எவ்வளோ? 6200 1200. அப்போ 4%க்கு முதலீடு செய்த தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. ஓகேவா? என்னது 1200. வெரி சிம்பிள். எக்ஸு ஒய் இசட்னு வைக்கணும் அசல். ஓகேவா? அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3. அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னே 2x 3y 4z. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 3y, அதை ஈக்குவேட் பண்ணால் x பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/2 வரும். அப்புறம் 3y இஸ் ஈக்குவல் டு 4z. அப்போ y பை z இஸ் ஈக்குவல் டு 4/3 வரும். ரைட்டா? அப்போ இந்த 2 இருக்குது, அங்கே 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை 2ஆக மாற்றணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது வி வில் கெட் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ண 6:4:3 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ஷனோட தான் கேட்குறாங்க. 6/13 இன்ட்டு 2600. சிம்பிளிஃபை பண்ண 2 டைம்ஸ் 13, 200 இன்ட்டு 6 1200. யூ வில் கெட் அன் ஆன்சர் எக்ஸாக்ட்லி. ரைட். நெக்ஸ்ட் சம் 133rd சம். 133வது சம்மு. 133வது சம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட கணக்குகளில் சரியில்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். சம்மர், வின்டரை, ஓகே. இப்போ சம்மர் ரன்னராக ஃபஸ்ட்டு இதுக்கு ஏபிசிடி எழுதிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? ஏபிசிடி எழுதிக்கணும். ஓகேவா? FGHIJKLM. எம் முருகனோட நிறுத்திக்கணும். 13 லெட்டர் வந்துடும். NOPQRSTUV WXYZ. அப்போ தான் சீரீஸ் ஃபார்ம் ஆகும். சம்மர் என்பது ரன்னர். எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வருது? ஆர் வருது. அப்போ -1. ரைட்டா? யூக்கு அப்புறம் யூவே தான் வருது. அப்போ 0. தேர் இஸ் நோ சேஞ்ச். எம்முக்கு அப்புறம் என்னது? என். MN. அப்போ +1. அடுத்து எம்முக்கு அப்புறம் மறுபடியும் என்ன தான்? +1 தான். ரைட்டா? -1 +1 அப்புறம் என்னது? +1 வந்துருச்சா? அடுத்து ஈக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஈ அப்படியே தான் வச்சுக்கிறாங்க. அடுத்தது 0. அடுத்தது என்னது? ஆரும் அப்படி தான் வச்சுக்கிறாங்க 0. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச். அதே மாதிரி இப்போ வின்டர் அப்படின்னா -Wக்கு முன்னாடி என்னது? V. -1 போட்டாச்சு. அடுத்தது அப்படியே ஐ அப்படியே வச்சுக்க போகிறோம். எண்ணுக்கு அடுத்தது என்னது? MNO. ஓகே, ஓ வந்துருச்சு. அடுத்தது டீக்கு அப்புறம் என்ன வருது? +1 TU வருது. ஓகே. அடுத்தது இருக்கிறது அப்படியே தான் ER. அப்போ VIOUER. இது சரியான சீரீஸு. ஓகே. பேசிக் என்பது DDULE அப்படின்னு பிரிக்கிறாங்க. லீடர் என்பது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரிக்க போகிறோம். அப்போ பேசிக் பிக்கு அப்புறம் என்ன வருது? D வருது. ஸோ பிக்கு அப்புறம் Dனா 1 2 +2. அடுத்தது ஏ வந்து என்னவா மாறுது? டியாக மாறுது. ஏ வந்து டியாக மாறுதுன்னா 1 2 3 +3. அடுத்தது எஸ் என்னவா மாறுது? யூவாக மாறுது. எஸ் வந்து யூவாக மாறுது +2. அடுத்தது ஐ என்னவா மாறுது? ஐ வந்து எல்லா மாறுது. ஐ வந்து எல்லா மாறுது +3. ஓகேவா? +2 +3. அடுத்தது சி என்னவா மாறுது? ஈயாக மாறுது +2. அப்போ இது என்ன சீரீஸு? பேசிக்கு ஃபஸ்ட்டு +2 +3 +2 +3 +2. அப்போ லீடரும் அதே மாதிரி தான் மாறணும். அப்போ லீடர் என்னவா மாறணும்? எல்லுக்கு அப்புறம் என்னது? +2. அப்போது 1 2 N வருது. ஓகே, N வந்துருச்சு. ஈக்கு அப்புறம் என்னது? +3. அப்போ +3னா ஈயா? FGH. N H வரணும். கரெக்டாக வந்துருச்சு. ஏக்கு அப்புறம் வந்து என்ன வரணும்? +2. ஏக்கு அப்புறம் +2னா 1 2 C வரணும். ஆனால் இங்கே NHC வந்துருச்சு. அடுத்தது டிக்கு பதில் என்ன வரணும்? +3 டியா? EFG. ஓகே, G வரணும். ஓகே. பட் ஆனால் இங்கே என்ன வந்துருச்சு? F வந்துருச்சு. அப்போது பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் கிடையாது, தவறானது. கீழ்கண்ட கணக்குகளில் சரியில்லாத ஒன்றை தேர்ந்தெடு. அப்போ ஆப்ஷன் பிஏ வந்துருச்சு. அப்போ சியும் டியும் நம்ம செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒருவேளை இஃப் யூ ஹேவ் அ டைம் இருந்ததுன்னா டியும் சியும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? செக் பண்ணிக்கோங்க. வந்ததுனால கரெக்டாக தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? டைமண்டு. ஸோ டிக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது? வி வந்திருக்குது. ரைட்டா? ஸோ டி இங்கே இருக்குது, இங்கே வி இருக்குது. ரைட். அடுத்தது இங்கே ஐ இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஐக்கு அப்புறம் க்யூ வந்திருக்குது. ரைட்டா? ஐக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது? க்யூ வந்திருக்குது. ஓகே. ஸோ ஐஏ க்யூவு. அடுத்தது ஐக்யூ வந்திருக்குது இல்லையா? ஸோ இப்போ பாருங்களேன், இதில் டைமண்டு 4th லெட்டர். ஓகே. ஸோ டைமண்டு 4th. அடுத்தது வி வந்திருக்குதா? ஸோ இதுக்கு நம்பர் கொடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1. ஸோ வேறு இதில் கொடுக்குறேன், கலரில் மாற்றிக்கலாம். ஸோ
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ரைட். இப்போ டயமண்ட்னா டினா வி. ஸோ டிவி கூட்டினா என்ன வருது? டி ப்ளஸ் வி டிவி டிவி யூவியா 22 + 4 22 + 4 என்ன வரும்? 26. அடுத்தது பாருங்கள், ஐயும் க்யூவையும் கூட்டினீங்கன்னா ஐயோட வேல்யூ 9, க்யூவோட வேல்யூ 17. 17 + 9 என்ன தான் வருது? 26 தான் வருது. அடுத்தது எம் 13 13 13 26 ரைட்டா. ஓனா என்ன வருது? எம் வருது. ஓகேவா? ஸோ ஓ ப்ளஸ் எம். அடுத்ததில் எம்னா எம், ஓனா கே வருது. ஓகே, ஓனா என்ன வருது? கே. ஸோ ஓகே, ஓவோட வேல்யூ என்ன? ஓவோட வேல்யூ 15, கேவோட வேல்யூ என்ன? 11. 15 11 கூட்டினீங்கன்னா 26. ஸோ அப்போது இந்த லெட்ரு என்ன வருது? கூட்டினா 26 வரும். அப்போ எஃப்னா டிஇ, எஃபோட வேல்யூ 6, டியோட வேல்யூ 20. அப்போ 20 6 26. ஸோ இந்த சீரீஸ் இது என்ன பண்ணும்? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸ்டேட்மெண்ட் அப்படியே திருப்பி எழுதியிருக்கிறாங்க, எஸ்டிஏ ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் பொலிட்டிக்கலை அப்படி திருப்பி எழுதி வேண்டியதான், பொலிட்டிக்கல். இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போது இது எது தான் தவறானது? பி மட்டும்தான் தவறானது. ஸோ ஃபஸ்ட்டே வந்துருச்சு, நம்ம அதை பற்றி மறுபடியும் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அடுத்தது ஒரு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவுகள் எப்படி இருக்குதாமா? சமமாக இருந்தால் அவற்றின் சுற்றளவு. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் 10 10 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10 × 10 என்னது? 100. இதனுடைய பரப்பளவு என்ன? 100. இப்போது இது 8 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8 இல்லை 12.5. அப்போ இது என்ன வரும்? 8 8 12னா எவ்வளோ வரும்? 5 8 80 2 8 16 96. 0.5னா பாதி. அப்போ 96 + 4 100 வந்துருச்சு. இதனுடைய பரப்பளவு 100 தான், இதனுடைய பரப்பளவு 100 தான். ஆனால் பெரிமீட்டர் பாருங்கள், இது 12.5, இது என்னது? 8. அப்போ இதுக்கு 40 வருது. இதுக்கு என்ன வருது? 12.5 12.5 25 25 + 16 35 + 6 41 வருது. ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா செவ்வகத்தோட தான் P2ன்னு வச்சுக்கோங்க. இது P2, இது பெரிமீட்ரு, இது P1. ஸோ P1 less than P2, P1 is less than P2. அப்போ 134க்கு என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. புரியுதா? ஸோ பெரிமீட்ரு வந்து செவ்வகத்துக்கு தான் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? 143வது சம், 143rd. அது அடுத்தது 143. ஒரு கனசதுரத்தின் ஒரு பக்கத்தினுடைய சுற்றளவு 20 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கன அளவு காண்க. ஒரு கனசதுரத்தினுடைய சுற்றளவு என்ன சொல்கிறாங்க? ஸோ 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஒன் ஃபேஸ் ஆஃப் எ கியூப் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர்னால் 4a தான் வரும். ரைட்டா? 4a. அடுத்தது 4 பக்கம் மட்டும் 4a is equal to 20, a is equal to 5 சென்டிமீட்டர். அப்போ a cube is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 cube. 5 cube is equal to 125. என்ன ஆன்சர்? 125 is the correct answer. ஓகே, 125 சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது 144வது, 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்திற்குள். சரி, எத்தனை சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம்? இதான் ஒரு சர்க்கிள். ஓகே, இது 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்திற்குள். ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்களா? ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரத்தை என்ன பண்ணுறாங்க? உள்ளே போடுறாங்க. ஓகே, ஸோ இது 4 சென்டிமீட்டர் இல்லை ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சர்க்கிளை போட்டுக்கலாம். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்கொயரை போடுறாங்க. இப்போ ஒன்று மட்டும்தான் தெரியும். இந்த டயகனல் எப்படி இருக்கும் அப்படின்னா, டயகனல் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு மூலைவிட்டம் இஸ் ஈக்குவல் டு √2 × a. ரைட்டு. இதனுடைய ஆரம் என்ன சொல்கிறாங்க? இந்த 4 சென்டிமீட்டர் ஆரம். ரேடியஸ் என்னது? 4 சென்டிமீட்டர். அப்போ டயகனல் டி இஸ் ஈக்குவல் டு 2r விச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஓகே, டயகனல் இஸ் ஈக்குவல் டு √2 × a. ரைட்டா? டயகனல் இஸ் ஈக்குவல் டு √2 × a. ஸோ டயகனல் எவ்வளோ? டயகனல் 8. அப்போது 8 இஸ் ஈக்குவல் டு √2 × a. a இஸ் ஈக்குவல் டு என்ன? 8/√2. ஏவோடது என்ன? பக்கம். அப்போ இந்த சதுரத்துடைய பக்கம் என்ன? 8/√2. அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 8 8 64 √2 × √2. ஓகேவா? அப்போ 64/2 which is equal to என்னது? 32. அப்போது இதனுடைய
சதுரத்தினுடைய பரப்பளவு 32. சதுரத்துடைய பரப்பளவு 32. வட்டம் என்ன ஃபார்முலா? பைஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு ஆரம் என்னங்க 4. அப்போ 4 ஸ்கொயர்னா 16 பை. ஸோ மொத்த ஏரியா கண்டுபிடிச்சாச்சு 16 பை அப்படின்னு. மைனஸ் இந்த ரீஜனை தான் கேட்டிருக்கிறாங்க. எந்த ரீஜனு? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பிட்வீன் தி சர்க்கிள் அண்டு ஸ்கொயர். சர்க்கிளுக்கு ஸ்கொயருக்கு இருக்கக்கூடிய ரீஜன்னா இந்த ரீஜன் கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இந்த ரீஜன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டத்திலேருந்து சதுரத்தை கழிச்சோம்னா இந்த ப்ளூ லைன் இருக்குதுலையே அது கிடச்சிரும். ஸோ இப்போது இந்த சதுரத்துக்கு தான் மூலைவிட்டம் தெரியும் 8ன்னு. அப்போ டயகனலுக்கு என்ன ஃபார்முலா? √2 × a. √2 × a = 8. அப்போ a = 8/√2. இதனுடைய பரப்பளவு ஏரியா சதுரத்துக்கு a ஸ்கொயரு. அப்போ 32. அப்போ இதை 32 கழிச்சோம்னா we will get answer. ஸோ 144க்கு ஆப்ஷன் ஏ, ரைட்டா? ஸோ புரியுதா? ஸோ ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது எல்லா சம்மையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. 150 நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 153வது கணக்கு. ஸோ பின்வரும் கணக்குகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். எதெல்லாம் சரி, ரைட்? எது தவறுன்னு கேட்கலாம், எதெல்லாம் சரியானது. இப்போ BDFILPன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ABCD எழுதிக்கணும். ABCD முருகனோடு நிறுத்திக்கணும். அப்போ என் வந்துருச்சு. ஸோ எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. XYZ. BDFILP என்ற தொடரில் அடுத்து வரும் உறுப்பு T அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கு அப்புறம் என்ன வருது? D வருது, +2. அடுத்து என்னது? பிக்கு அப்புறம் டியா? டிக்கு அப்புறம் என்ன வருது? F +2. எஃப்க்கு அப்புறம் என்ன வருது? I +3. ஐக்கு அப்புறம் என்ன வருது? L +3. எல்லுக்கு அப்புறம் என்ன வருது? P. ஓகேவா? M. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லுக்கு அப்புறம் என்ன வருது? M N O P +4. அப்போ +2 +2 +3 +3 அப்புறம் என்ன வருது? +4. அடுத்தது என்ன தான் வரும்? +4 தான். அப்போ பிக்கு அப்புறம் +4னா 1 2 3 4 T வரும். அப்போது என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சரியானது. அடுத்தது Z X S I 6 6 என்ற தொடரில் அடுத்து வரும் உறுப்புகள் G, I அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அடுத்த உறுப்புகள் என்ன சொல்கிறாங்க? G, I. ஸோ அது என்ன சீரீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம், ரைட்டா? ஸோ அடுத்தது இசட்டிலேருந்து என்ன ஆகுது? எக்ஸுக்கு போகுது -2. மறுபடியும் வேறு கலர் மாற்றிக்கலாம். ஸோ மறுபடியும் எக்ஸிலேருந்து எங்கே போகுது? எக்ஸிலிருந்து எஸ்ஸுக்கு போகுது. எஸ்ஸுக்கா 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு -2 அப்புறம் -5. மறுபடியும் எஸ்ஸிலிருந்து எங்கே வருது? ஐக்கு போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரைட்டு. -10. அடுத்தது ஐயிலிருந்து எங்கே போகுது? 6க்கு போகுது. ஸோ மறுபடியும் ரிவர்ஸில் தான். 1 2 3 4 5 6 7 8. ரிவர்ஸ் வரும்போது 9 10 11 12 13 14 15 16, ரைட்டா? ஸோ அப்போது 16 இதோட 6 சேர்த்துனோம்னா 17. அப்போ -17. இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு 4 ஸ்கொயரோட ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து 5 ஸ்கொயர்னு என்ன வரும்? 5 ஸ்கொயர்னா 25. அப்போ என்ன வரும்? -26, ரைட்டா? -26னா 6க்கு அடுத்தது என்ன தான் வரும்? 6 தான் வரும், ரைட்டா? அதான் -26 அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா -26க்கு அப்புறம் 6 ஸ்கொயர்னால் என்ன வரும்? 37, ரைட்டா? 6 ஸ்கொயர்னா 36, -1 கூட்டிட்டிங்கன்னா 37வது. எதுலேருந்து 37வது போகணும்? 6லேருந்து. ஸோ 6லேருந்து 37வது போகணும் அப்படின்னா 6லேருந்து 6 26, 27 28 29 30 31 32 33 34 35 36 37 என்ன வந்துருச்சு? ஜி வந்துருச்சு, ரைட்டா? ஸோ மறுபடியும் 7 ஸ்கொயர் அப்படின்னா 49 -49 + 1 -50. ஸோ மறுபடியும் ஜியிலேருந்து 26 என்னது? 52. ஸோ 50 போகணுன்னா நமக்கு என்னது? 1 2வது ஸ்டெப்பு தள்ளி வச்சோம்னா ஐ. அப்போ ஜி, ஐ சரியானது. ஓகே, இந்த சீக்வன்ஸ் நீங்கள் பாருங்கள். -2 -5 -10 -17 -26 -37 -50 இப்படி போகுது. அடுத்தது 3வது என்ன கொடுத்துருக்குறாங்க? டேஷு ஏ. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். டேஷு பி டேஷு ஏ பி டேஷு ஏஏபி, அவ்வளோதான். பிபி ஏஏ என்னது? பி. அப்போ இது என்ன சீரீஸ் ஃபார்ம் ஆகுது?
அப்படிங்கிறத பார்க்கணும். 3ஆக பிரிக்கணும், 4ஆக பிரிக்கணும். பிஏஏபி 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 பிஏஏபி. அப்போது ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது 3ஆவதும் சரியானதாக போயிடுச்சு. ஓகே, அடுத்து 4ஆவது பாருங்கள். 10,000 என்னவா மாறுது? 10,000 என்னவா மாறுது? 11,000 மாறுது. மறுபடியும் 11,000 என்ன மாறுது? இது 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 10% என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. 11,000ல் 1,100 போச்சுன்னா 9,900. மறுபடியும் இதுக்கு 10% போட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸு டிக்ரீஸு. அப்போ 990. 9900க்கும் 990 போட்டோம்னா 0 9 18 10 10,890. மறுபடியும் இந்த 10,890க்கு 10% குறைச்சோம் அப்படின்னா 10,890 1089 1089 மைனஸ் பண்ணோம்னா 1 ரைட்டா. மறுபடியும் 0 8 9 9801 வந்துருச்சா. அடுத்தது மறுபடியும் 10% இன்க்ரீஸ் பண்ணோம்னா 9801 அப்புறம் 980 கூட்டோம்னா 1 8 17 10 10,781 வந்துருச்சு. அப்போது இது என்ன சீரீஸு? இதுவுமே சரியாக தான் வருது ரைட்டா. அப்போது என்ன சரி? ஸோ 1 சரி, 2 சரி, 3 சரி, 4 சரி அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மண்டகாயிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு இங்கே இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் அங்கே போய் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் 4 சம் ஒரு சம்மாக கொடுத்துட்டுன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ரீசனிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். முன்னாடி ஒரு சம் 4 சம் 8 சம் 2 சம்மில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் குயிக்காக ஆக்டிவாக எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 சம்முக்கு ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அடுத்தது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ரைட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா 155. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து பி டு சி, ஏ டு பி, ஓகே, ஏ டு பி, பி டு சி, ஏலேருந்து பிக்கு, பியிலேருந்து சிக்கு, சியிலேருந்து டிக்கு ஒரே டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பீடு 60, இது 50, இது 40. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் ஸோ டி. ஸோ இங்கேயும் டிஸ்டன்ஸ் சேம் தான், இங்கேயும் டிஸ்டன்ஸ் சேம் தான், இங்கேயும் டிஸ்டன்ஸ் சேம் தான் ரைட்டா. ஸ்பீடு என்னது? 60 km/h, இது 50 km/h, இது என்னது? 40 km/h. அப்போ சராசரி ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸு ரைட்டா. டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தாலும் ஸ்பீடு வேரி ஆகுது இல்லையா. அப்போ டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போ T1 + T2 + T3. அப்போ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 3 டிஸ்டன்ஸ் வரும். அப்போ D + D என்ன வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு 3D வரும். அப்புறம் T1 + T2 + T3 கண்டுபிடிக்கணும். அப்போ T1 அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு என்ன? D/60. இதுக்கு என்ன வருது? D/60 ப்ளஸ் அதுக்கு என்ன வருது? D/50. அதுக்கு என்ன வரும்? என்ன வரும்? 40. அப்போ T1 + T2 + T3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை டிஸ்டன்ஸு? D + D + D 3D டிவைடட் பை அப்போது D/60 + D/50 + D/40. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் S இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாமா? S இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்ட்டு? ஸோ 60 50 40 எல்சிஎம் 4 5 6க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 4 5 6க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 5 இருக்கிறதுலே பெருசு என்னென்னு பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் போட்டுக்கலாம். 2 × 5 10, 10 × 2 20, 20 × 3 60, 600. ஸோ எல்சிஎம் 600. இங்கே 60 இருக்குதுன்னா அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10D + 50. ஸோ 5 12 60. அப்போது 12D ப்ளஸ் 4 15 60 ரைட்டு. அப்போது 4 15D. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 3D மேலே இருக்குது. ஸோ கூட்டினோம்னா 10 12 15. ஸோ அப்போது 10 + 12 22 22 32 32 + 5 37D. 3D டிவைடட் பை ஓகேவா 3D டிவைடட் பை என்ன வருது 37D டிவைடட் பை 600. ஸோ இது மேலே போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 3D இன்ட்டு 600 டிவைடட் பை 37. ஓகே 37D DD கேன்சல் ஆயிரும். ஸோ 3 × 600 1800 வகுத்தல் 37. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1800 டிவைடட் பை 37. you will get answer 1800 divided by 37 என்ன வரும் அப்படின்னா 48.65 வரும். 48.65 வரும். 48.65. ஸோ ஆன்சர் km/h
ஓகே, ஆப்ஷன் பி ரைட்டா? ஆப்ஷன் பி சரியான விடை. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் என்ன? 3 டிஸ்டன்ஸ், ஏ டு பி, பி டு சி, சி டு டி. ஏ அதுக்கு டிஸ்டன்ஸ்க்கு டின்னு வச்சுக்கிறேன். டி ப்ளஸ் டி 3D. டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3. ஸோ T1 அப்போ என்னது? டிஸ்டன்ஸ் டி, ஸ்மால் டி பை 60. அடுத்து T2 என்ன? ஸ்மால் டி பை 50, ஸ்மால் டி பை 40. You will get answer. Simplify பண்ணிங்கன்னா you will get exact answer. 1800 by 37, 48.6486. You will get answer. Okay. So next sum 161வது sum. Right. So 2 by 5. So என்ன பண்ணியிருக்கிறாங்க? 2 into 3 6, 3 into 6 18, 18 into 3 என்னது? 3 18, 30 24, 54. ஸோ 54 இன்ட்டு 3 என்ன வரும்? 54 இன்ட்டு ஸோ 125 இன்ட்டு 3 என்ன? 3 இல்லை, மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே என்ன பண்ணுறோம்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 500, 500, 525, 625. ஸோ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா 54/625 அடுத்த டேர்மை எடுத்து ஆப்ஷனாக போட்டுறக்கூடாது. என்ன கேட்டுக்கிறாங்க? 5வது உறுப்பு. மறுபடியும் இதை என்ன பண்ணோம்? 3ஆல் 162 டிவைடட் பை மறுபடியும் 625னா 3125 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஸோ ஆப்ஷன் 161க்கு டி. ரைட். ஸோ அடுத்து 162. ஸோ ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி. ஒரு செவ்வகம் போட்டாச்சு. ரைட். ஒரு செவ்வகத்துடைய நீளம் மற்றும் அகலம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாதி மற்றும் இருமடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 15 போட்டுக்கோங்க. இது வந்து என்ன போட்டுக்கோங்க? 10 போட்டுக்கோங்க. இப்போ ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி. ஸோ பாதிங்கும்பொழுது ஸோ மாற்றி கூட போட்டுக்கலாம், ஈஸி கால்குலேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இது 10 × 15 150. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி மற்றும் இருமடங்கு என மாறும்போது பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் சதவீதம் காண்க. ஸோ மறுபடியும் இப்போ என்ன ஆகுது? ஸோ இது பாதினா 5. ஸோ இது 30. 5 × 30 என்னது? 150. 10 × 15 என்னது? 150. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ இது ஹாஃப் ஆகுது. ஒன்று ஹாஃப் ஆகி ஒன்று டபுள் ஆச்சுன்னா என்னது? அப்போ நெட் ரிசல்ட்டு L × B தான். ஸோ அப்போ நோ, தேர் இஸ் நோ சேஞ்ச். 162க்கு தேர் இஸ் நோ சேஞ்ச். ஓகேவா? எந்த விதமான மாற்றமும் அதில் இருக்காது. அடுத்து பாருங்கள் 173வது கொஷின். 173 இஸ் ஆல்சோ வெரி ஈஸியான சம் தான். ஓகே. ஸோ லாஸ்ட்லேருந்து வரணும் எப்போவுமே. இசட்டின் வருமானம் 3000. இசட்டின் வருமானம் எவ்வளோ? 3000 ரூபா. இதுக்கு எது சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யின் வருமானம் 10% ஆஃப் ஒய்யின் வருமானம் 20% ஆஃப் இசட்டின் வருமானத்திற்கு சமம். ஸோ ஃபஸ்ட்டு 20% ஆஃப் இசட் என்ன? 10%னா 300. அப்போ என்னது? 600 ரூபா. இந்த 600 ரூபா எதுக்கு சமம் அப்படின்னா 10% ஆஃப் ஒய். y is equal to 600. அப்போ 10% ஆஃப் y is equal to 600னா 100% ஆஃப் y என்ன வரும்? 10% 600னா ஒய்யோட சம்பளம் எவ்வளோ? 6000. அப்போ ஒய்யோடது 6000 அப்படின்னா எக்ஸின் வருமானத்தில் 5% ஒய்யின் வருமானத்தில் 15. ஸோ 15% ஆஃப் ஒய் அப்போ எவ்வளோ? 900. ரைட்டா? 10%னா 600, 5%னா 300, 600 300 900. இது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 5% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 900. அப்போ 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 1800. அப்போ 100%னா 18000. அப்போது எக்ஸோட வருமானம் 18000, ஒய்யோட வருமானம் உங்களுக்கு 6000, இசட்டோட தான் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 6000. ரைட்டா? இல்லை, ஒய்யோடது 6000, இசட்டோடது என்னது? 3000. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மொத்த வருமானத்தை காண்க. இந்த எக்ஸ் 18000 கண்டுபிடிச்ச உடனே ஆர்வ கோளாறில் என்ன பண்ணக்கூடாது? 18000 தூக்கி போட்டக்கூடாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 27000. ஸோ 27000 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ சிம்பிளான சம்மு தான். லாஸ்ட்லேருந்து வரணும். இசட்டோடைய வருமானம் 3000. இதில் 20% ஆஃப் இசட் 10%னா 300, 20%னா 600. இது எதுக்கு சமங்கிறாங்க? 10% ஆஃப் ஒய்க்கு. அப்போ 600 10%னா 6000 100%. மறுபடியும் இது 6000 வந்து 15% ஆஃப் ஒய். ஸோ லைக் தட் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. 175வது சம். 30 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? ஸோ எத்தனை மாணவர்கள்? 30 மாணவர்கள். ஸோ இப்போ இதை கூட்டினா கூட 30
ஸோ 6 + 10 14 20 30 வந்துருச்சு. இது வந்துருச்சா? 8 + 7 15. ஓகே ரைட். இப்போ என்னென்னா 45 மார்க் எடுத்தவங்க 6 பேர், ரைட்டா? அப்படியா? 45 மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர்? 6 பேரா? 45 1 2 3 4 5 6 பேர். ஆமாம், 45 மார்க் இருக்கிறவங்க 6 பேர் தான். 45 எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 6 பேர். அடுத்து 70 மார்க் இருக்கிறவங்க 1 2 3 4 5 6 7 8 9. 70 மார்க் இருக்கிறவங்க 9 பேர். இதுதான் சரியானது. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ வராது, சி வராது, டி வராது. இருக்கக்கூடியது என்ன தான்? டி மட்டும்தான். 75 எத்தனைன்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா இதிலே முடிஞ்சு போச்சு. சரியா? 70 9 45 6. வேறு எதுவும் ஆப்ஷனே இல்லைங்கும் பொழுது சும்மா இதிலே என்ன பண்ணக்கூடாது? உட்காந்துக்கிட்டு யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஒரு சம் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே திரும்ப திரும்ப செக் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ யூஸ். இதெல்லாம் வந்து டைம் இருந்தது அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் plenty ஆஃப் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஸ்கிப் டு நெக்ஸ்ட் சம். ஓகே, இது ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து டைம் இருக்கும் பொழுது இஃப் யூ ஹாவ் டைம் இருந்தது அப்படின்னா இன்னொரு ரீகன்சில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த சம்முக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 75 7. ஸோ 75 2 3 4 5 6 7. 75 7 இருக்குது. ரைட். 80 கண்டிப்பாக என்னதான் இருக்கும்? 8 இருக்கும். ரைட்டா? ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எத்தனாவது? 182வது கணக்கு. ஸோ 182வது கணக்கு பொறுத்த வரைக்கும் 15 24 32 மற்றும் 45ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8 17 25 38 மீதிகள் கிடைக்கும்படியான மிகச்சிறிய எண் கொடுத்துருக்கலே. மிகச்சிறிய எண் எதுன்னு பார்க்கணும். ரைட்டா? இப்போ பாருங்களேன், 1440 சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் வந்து கூட்டினா என்ன வருது? 9. 9 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். ஸோ அப்போ இது வராது. அதே மாதிரி தான் 1443 4 + 3 7 7 + 5 12. இதுவும் 15ஆல் வகுப்படலாம். 15ஆல் வகுப்படாது, 3ஆல் வகுப்படும். ரைட்டா? ஸோ இது 3ஆல் வகுப்படும். ஸோ அப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து வராது, இது செக் பண்ணி பார்க்கணும். 1433 1447 இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 1433. இந்த 1433 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1433 இருக்குதா? 1500னா 15ஆல் டிவைட் ஆகும். 1500 1440 60 குறைஞ்சிது. ஸோ 1440. ஸோ 1440 15ஆல் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். 1443 15ஆல் வகுப்படாது. மீதி என்ன வந்துடும்? மீதி வந்து 12 வரும். நமக்கு என்ன வரணும்? 8 வரணும். அப்போ 1433 1433 15ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எத்தனை டைம் போகும்? 15 135. ரைட்டா? 10 டைம் 10 15 150. 9 டைம் 135 145னா 83. ஸோ 83னா 75. மீதி என்ன வந்துருச்சு? 5 15 75 83னா 8 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 1433 வருது. 1447ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1447ஆல் 15 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன மீதி கிடைக்குதுன்னு செக் பண்ணோம். ஸோ 15 135 145 97. ஸோ 97னா மீதி 7 கிடைக்குது. ஸோ அப்போது 8 கிடைக்கணும். அப்போது எது தான் வருது? இந்த ஃபஸ்ட்டு 15ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப் கண்டுபிடிச்சி எல்சிஎம் கண்டுபிடிச்சி போகிறத விட இதுதான் ஈஸியான மெத்தட். ட்ரையல் அண்ட் எரரில் டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள் ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 3 + 1 + 2/3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 + 2/3 which is equal to 5/3. இந்த 5/3 தலைகளாக போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 3/5. அப்போ 1 + 3/5. மறுபடியும் இதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன? 1 + 3/5ஓட வேல்யூ என்ன? 8/5. ரைட்டா? இந்த 8/5 நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல தலைகளாக போட போகிறோம். அப்போ 1 + 5/8. அப்போ 1 + 5/8னா 8 + 5 13/8. இந்த 13/8 நம்ம தலைகளாக போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 8/13 + 1 13 + 8. ஸோ 13 + 8 21. ஸோ 21/13. மறுபடியும் அதை தலைகளாக போட்டோம்னா 13/21 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 21 + 13 31. 31 + 3 34. 34/21. ஸோ 34/21 சி ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம் தான். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். என்னடா இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துட்டாங்களேன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ்
192வது சம். அடுத்த சம் 192. ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. சரி, ஓகே. ஒரு சர்க்கஸ் கூடாரம் பார்த்துருக்குறீங்க இல்லையா? அடியில் துணி, மேலேயும் கூமாச்சியாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. கூடாரத்தின் மொத்த உயரம் 49 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்பக்கத்தின் விட்டம் 42 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. உருளை பாகத்தின் உயரம் 21, உருளையோடது 21 மீட்ரு. மேலும் 1 சதுர மீட்டர் கித்தான் துணியின் விலை 12 ரூபா 50 காசு. கிடைக்கிற வேல்யூவை எல்லாமே மீட்டரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு மீட்டருக்கு 12.5. கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 12.5 வந்துருச்சு. உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டர் மேலே நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த சிலிண்டர் மேலே நம்ம ஒரு அழகான ஒரு டென்ட் கொட்டாய் போடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான், இப்படி தான் இருக்கும் இதனுடைய பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளை மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. கூடாரத்தின் மொத்த உயரம் 49 மீட்டர். மொத்தம் எவ்வளோ சொல்கிறாங்க, 49 மீட்டர். அடிப்பக்கத்தின் விட்டம் 42 மீட்டர். 42ல் பாதி 21 மீட்டர். ரைட்டு. ஆரம். உருளை பாகத்தின் உயரம். ஸோ உருளையோடது எத்தனை சொல்கிறாங்க, 21 மீட்டர். அப்போ 49ல் 21 போச்சுன்னா 8, 28. ரைட்டா? அப்போ இதனுடைய உயரம் என்ன, 28. ஸோ ஆரமும் 21, உயரமும் 21 சிலிண்டருக்கு. என்னது, ஆரமும் 21, உயரமும் 21. ஸோ அப்போது இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா, 2πRh. ஓகே, சிலிண்டருக்கு என்னது, 2πRh. πr²h கன அளவு, வளைதர பரப்பு 2πRh. அதே மாதிரி கூம்புக்கு 1/3 × πr²h கன அளவு, πrl வளைதர பரப்பு. ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஆட் பண்ணி கூட்டினா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் வருது, 2 × 22/7 ஆரம் என்ன, 21, உயரம் என்ன, 21. ஏன்னா 6h எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ரைட்டா? ஸோ ஒரு டைம் 3 7 21, 22 22 44. ஸோ 44 × 3 × 21. ஸோ 44 × 3 40ன்னா 120, 132, 132 × 21. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1320, 1320. ஒரு டைம் 132, 132 ஆட் பண்ணால் 2 5 7 6 7 2772. எதனுடைய வேல்யூ, ஒருனுடைய வேல்யூ 2772. அடுத்து πRl. ஸோ πRl கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு உயரம் இருக்குது, சாய் உயரம் வேணும். ஸோ இது அடிப்பக்கம் 21, இது 28. இங்கே என்ன வரும்னு பார்க்கணும். 21ன்னா 441, 28 ஸ்கொயர், 28 × 28, 8 8 64, 6 2 8 16 16 32 32 + 6 38 3 2 2 4 4 2 6 684. ஸோ இதை கூட்டினோம்னா 5 12, 6 + 4 10. ஸோ இது கேரி என்ன வருது, 12. ரைட்டா? ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. அந்த 28 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 784, 21 ஸ்கொயர்னா 441. அப்போ 784 கூட்டினீங்கன்னா 5 12, 8 + 4 12, 1225. இந்த 1225க்கு ரூட் எடுத்திங்கன்னா இந்த சாய் உயரம் கண்டுபிடிக்கிறோம். பித்தாகரஸ் தியரத்துக்கு ஃபார்முலா கர்ணம் = அட்ஜசன்ட் சைடு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் எடுக்கணும். அப்போது 35 ஸ்கொயர், 35 ஸ்கொயர்னால் 35 தான். 35 ஸ்கொயர்னால் என்ன, முன்னாங்க 12, 12 25. ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல தனியாக ஷார்ட்கட் இருக்குது. சார் πRl, π × r × l. ஸோ சாய் உயரம் கண்டுபிடிச்சாச்சு. πRl இருக்குது இல்லையா, π 22/7 ஆரம் என்ன, 21, சாய் உயரம் என்ன, 35. ஒரு டைம், இது எத்தனை டைம், 5 டைம். 5 22, 110 × 21, 1100, 1100 + 110. ரைட்டா? 0 1 3 2310. இதனுடைய வேல்யூ என்னது, 2310 + 2310. ரெண்டையும் கூட்டோம்னா 2772, 2310. 2310 கூட்டினோம்னா 2 8 10 5 5082. இந்த 5082 இன்ட்டு என்னது, 12.5. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ வருது, 12.5 வருது. ஸோ 5082 இன்ட்டு என்ன வரணும், 5082 × 12.5. 12.5 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் ஆன்சர் 5082.
82 இன்ட்டு 12.5 என்ன ஆன்சர் வருது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 63,525 வரும். ரைட்டா? 63,525. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 192க்கு சி. ரைட்? ஸோ அடுத்தது போலாமா? ஒன்றுமே இல்லை, சிம்பிளான கான்செப்ட். இதுக்கு 2πRH, அதுக்கு πRL. எல் சாய் உயரம் கண்டுபிடிக்கிறது எப்படி? ரெண்டையும் கூட்டி இன்ட்டு என்ன பண்ணோம், அந்த 12.5 கண்டுபிடிச்சிங்கன்னா 5082. 5082னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50,820. அதில் கால்வாசி 50,000 கால்வாசி என்னது? 12,500 ப்ளஸ் ஒரு 200. இதில் கால்வாசி ரைட்டா? ஸோ இப்போ 12,500 ப்ளஸ் 800 பாதி 200 கால்வாசினா 205. அப்போது 12,705 கூட்டிங்கன்னா 5 2 15 3 63,525. 63,525 12.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50,820. 2.5ங்கிறது 4ஆக பிரிச்சுக்கிறோம். ஸோ அது ஒரு ஷார்ட்கட். 53,525. அடுத்து ஏரியில் மிதக்கும் ஒரு படகின் நீளம் 3 மீட்டர் மற்றும் அகலம் 2 மீட்டர். ஒரு மனிதன் அதில் ஏறும் பொழுது படகு 1 சென்டிமீட்டர் நீரில் உள்ள மூழ்குது எனில் அந்த மனிதனின் எடையை காண்க. சரி, ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிப்போம். மீட்டரில் இருக்குது, ஓகே, சென்டிமீட்டரில் இருக்குது, எல்லாமே நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்து 3 மீட்டர், வித்து 2 மீட்டர், டெப்த்து உள்ளே போனது எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 0.01 மீட்டர். ரைட்டா? 0.01 மீட்டர். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ரைட்டா? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 0.01. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.06 வரும். ரைட்டா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். ஓகேவா? ஒரு மீட்ரு க்யூபுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1000 கிலோகிராம் கிடைக்கும். நமக்கு இங்கே என்ன இருக்குது? 0.6 இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 கேஜி வரும். ஓகேவா? ஒரு மீட்ரு க்யூபுக்கு என்ன? 1000 கிலோகிராம். அப்போ 0.06 மீட்ரு க்யூப் அப்படிங்கிறது என்னது? வெறும் 60 கேஜி. புரியுதா? ஒரு கன மீட்டர் அப்படிங்கிறது 1000 கிலோகிராம். ரைட்? அப்போ 0.06 இன்ட்டு 1000 யூ வில் கெட் 60 கேஜி. 60 கேஜி ஆப்ஷன் எங்கே இருக்குது? பி ஆப்ஷன். ரைட்? பி ஆப்ஷன் இருக்குது. அடுத்த சம் போலாமா? ஈஸியான சம். 0.12 0.012 0.0012 என்ற தொடரில் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. ரைட்டா? 7வது என்ன டேர்ம் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.12 இருக்குது இல்லையா? இந்த 0.12 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 இன்ட்டு 10⁻⁻1 எழுதலாம். 1.2 1/10. அப்போது என்னது? 0.12. அப்போ 0.12 எப்படி எழுதலாம்னா 1.2 இன்ட்டு 10⁻⁻1 ஃபஸ்ட்டு டேர்ம். ரெண்டாவது டேர்மு 10⁻⁻3. சரி, -2. தேர்டு டேர்மு இது எப்படி எழுதலாம்? 1.2 இன்ட்டு 10⁻⁻3. இப்போ 7வது உறுப்பை காண்கங்கிறாங்க. ஸோ 3வது உறுப்புனா 4 டெசிமல் வேல்யூ இருக்குது. அப்போ 7வது உறுப்புனா 8 டெசிமல். 1 2 3 4 5 6. ரைட்டா? பாயிண்ட் இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நான் 1.2 இன்ட்டு 10⁻⁻7 எழுதலாம். 1.2 இன்ட்டு 10⁻⁻7. ஸோ ஆப்ஷன் டி. புரியுதா? 0.12 எப்படி எழுதுறேன்னா 1.2 இன்ட்டு 10⁻⁻1. அப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு -1. அப்போ 7வது உறுப்பு -7. 10⁻⁻7. 1.2 இன்ட்டு 10⁻⁻7. அடுத்து 199வது சம் பாருங்கள். 199வது சம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ஆல்ரெடி இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட சம். y minus 1/y is equal to என்ன? 6. க்யூபிங் ஆன் போத் சைட். எல்லா பக்கம் என்ன பண்ணுறோம்? க்யூப் பண்ணுறோம். அப்போ y minus 1/y whole cube is equal to என்ன வருது? 6 க்யூப். 6 க்யூப்னா 216. ரைட்? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ இதுக்கு 216. a minus b whole cube என்ன ஃபார்முலா? a cube minus b cube. ரைட்டா? a cube minus b cube minus 3 into a square into b plus 3 into a b square.
இஸ் ஈக்குவல் டு 216 ரைட். இப்போ பாருங்களேன், ஒய் க்யூப் மைனஸ் 1/y க்யூபு மைனஸ், ஸோ இங்கே என்ன வரும், 3 காமன் எடுத்துக்கலாமா? ஸோ 3 மட்டும் காமன் எடுப்போம். ஒய் கேன்சல், மறுபடியும் இந்த ஒய் கேன்சல், மைனஸ் 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3/y. அப்போது இஸ் ஈக்குவல் டு 216. ஒய் க்யூப் மைனஸ் 1/y க்யூப் மைனஸ் 3 காமன் எடுத்திங்கன்னா ஒய் மைனஸ் 1/y இஸ் ஈக்குவல் டு 216. ஆல்ரெடி ஒய் மைனஸ் 1/yயோட வேல்யூ என்னது, 6. அப்போ 3 6 18. ஒய் க்யூப் மைனஸ் 1/y க்யூப் மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 216. இந்த 18 எந்திட்டும் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 216 ப்ளஸ் ஒரு 18 கூட்டினோம்னா 8 + 6 14, 3 2. ஸோ 234 இஸ் தி ஆன்சர். சிம்பிளான சம் தான், ஒரே ஒரு சின்ன டெக்னிக், கியூபிங் ஆன் போத் சைட். அப்போ 234 ஆப்ஷன் சி. அடுத்து பாரு, பின்வரும் கணக்குகளில் தவறானதை தேர்ந்தெடு, எது தப்பு அப்படிங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் அடக்க விலையின் மேல் கணக்கிடப்படுகிறது. லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் வகுத்தல் வாங்கி விலை அல்லது அடக்க விலை இன்ட்டு 100. நட்ட சதவீதம் இஸ் ஈக்குவல் டு நட்டம் வகுத்தல் அடக்க விலை அல்லது வாங்கி விலை இன்ட்டு 100. எதாக இருந்தால் அதுதான் சரியா. ஜீரோவின் தலைகீழி கிடையாது. சரி, இது ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் என்னது, 180 டிகிரி. ஸோ ஏவும் சியும் சரி, இது டியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஜீரோவின் தலைகீழ் அப்படிங்கிறது இன்வர்ஸே கிடையாது. தெர் இஸ் நோ இன்வர்ஸ், ஜீரோ ஹேஸ் நோ இன்வர்ஸ். இதுவும் சரியானதான் ரைட்டா. ஸோ இது ரூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா √2 + √2 + √2 + எக்ஸெட்ரா, அது மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 2 வரும். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கிற வேல்யூ நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. √2 + √2 + √2 + எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ x² இஸ் ஈக்குவல் டு ரூட்டு போயிடும். அப்போ 2 + √2 + √2 + √2 + எக்ஸெட்ரா அப்படி போயிட்டுருக்குதா. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 2 + x. மறுபடியும் இந்த எக்ஸோட இது என்னென்னு எடுத்துக்கிறோம், கொடுத்துருக்கிற டேட்டாவை எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு, ஸ்கொயர் பண்ணுறோம், x² ஆயிரும். அப்போ இந்த ரூட்டு போயிடும். அப்போ 2 + √2 + √2 + √2. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்படி வச்சுக்கிறோம் ப்ளஸ் எக்ஸ். இந்த 2 எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன, மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா. இப்போ நமக்கு என்ன இருக்குது, -2 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், -2 மல்டிப்ளை பண்ணால் வரணும், கூட்டினா -1 வரணும். அப்போ -2 × 1. அப்போது x - 2 × x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2, -1. x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2, -1 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்கணும், 2 கொடுத்துருக்கணும். ஓகேவா. அப்போ தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறானது பார்த்தீங்கன்னா 2 தான். ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும், 2 வரணும். சரியா. ஸோ ஆப்ஷன் டி தவறானது. ஸோ 200க்கு டி ஆப்ஷன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா சமமே நல்லா விகரஸாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். ஓகே, 25 சம்ஸ் ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களால் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், மென்சுரேஷன், இதில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக வருது. இது இல்லாமல் ரீசனிங், இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ரீசனிங் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ நல்லா பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் எல்லாத்தினாலையும் 25 out of 25 எடுக்க முடியும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.